சமீபத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஒரு படத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கும்போது, அந்த படம் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் சாரினுடைய படமா தான் வந்து கருதப்படும். அந்த வகையில இந்த படமானதும் அந்த மாரி தான் வந்து நிறைய மக்களால வந்து பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனா ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கேரக்டர் ஒரு கேமியோ அப்பியரன்ஸா தான் வந்து படத்துல இருந்துச்சு. ஆனா படத்தினுடைய கதைக்களத்துக்கு ஏத்த மாரி கதைய நகர்த்தும்போது ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கேரக்டர் ஆனது இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகுற மாரி இருக்கும்போது அது ஒரு கேமியோ மாரி இல்ல அப்படிங்கிற மாரியான விஷயங்களும் நெறைய பேரால வந்து சொல்லப்பட்டது. பிளஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் ஷூட் பண்ணும்போதும், இந்த படத்தினுடைய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போதும், இந்த படம் நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தது. அதிலயும் குறிப்பா நான் பார்க்கிறது என்னவா இருக்குதுன்னா, 21 நாள் ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்த ஒரு ஃபுட்டேஜ ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருந்தோம். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிருச்சு. அதனால அந்த ஃபுட்டேஜ வந்து எங்கனால படத்துக்குள்ளார வந்து யூஸ் பண்ண முடியாம வந்து போயிருச்சு. இந்த மாரி விஷயங்கள வந்து தவிர்க்கணும்னா, படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமா இருக்கிறவங்க படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது எல்லா ஃபுட்டேஜையும் அவங்க சைடு வந்து ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுனால நடக்கிறத வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அந்த இடத்துல அவங்க வந்து பதிவும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி படமானது வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் மத்தியிலும் சரி காமனா இருக்கிற கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் சரி படத்தை வந்து நிறைய பேர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க சைடு இருந்து ஹார்ட் டிஸ்க காணோம், அதனால எங்கனால சில ஃபுட்டேஜஸ் வந்து ஆட் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா வந்து இப்ப மாறி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது வந்து தெரிய வருது. என்னதான் மக்கள் மத்தியில படம் நல்லா இல்ல, படம் வந்து இப்படி இருக்குது, இல்லைன்னா இவங்க இந்த ஹார்ட் டிஸ்க் உடைஞ்சு போனதை பத்தி ஷேர் பண்ணும்போது அதை ஒரு ட்ரால் மெட்டீரியலா வந்து மாத்தி இருந்தாலும் ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து லால் சலாம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு படத்துல என்ன விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு, என்ன விஷயம் வந்து பிடிக்காம போச்சு அப்படிங்கறது வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தியன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு துணை போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லிட்டான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கத்தம் அவங்க அப்பா பேரு தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட், அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுறானே, வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கணும்னா அவங்க அம்மாவா இல்லை, அவங்க ஜமாத்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் பெரிய இடம், நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேற தான் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணிட்டாரு. பழசாக வச்சிருப்பேன், பழைய ஜீப்பே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா